வணக்கம் நண்பர்களே. பொங்கல் செலிப்ரேஷனுடைய கண்டென்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டில் கொண்டாடின அந்த பிக்ஸை வந்து போட்டிருந்தார். அதே போல் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தாரோடைய ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செலிப்ரேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உதயநிதி பார்த்திங்கன்னா அவருடைய சன், டாட்டர், ஒய்ஃபோட வந்து ஸ்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய். ஸோ சொல்லப்போனால் இவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய செலிப்ரேஷனும் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அவருடைய சன்னு, டாட்ரு, ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஃபேமிலி அதாவது விட்டுற முடியுமா நம்ம. ஸோ அவங்களுடைய பசங்க, ஸோ இவங்க பிரேமலதா மேடம், ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செலிப்ரேஷனும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பாண்டியன் பிரதர்ஸு செமையாக ஸ்டில்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமெடி ஆக்டர் சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் தன்னுடைய செலிப்ரேஷனை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். சர்ச்சைக்குரிய ஜாய் கிருஷ்ணா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சிஎம் அவர்கிட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கினேன்னு போட்டிருந்தாங்க. அதே போல் நயன்தாரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டில் என்னென்னா தன்னுடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் விக்னேஷ், சிவன் இவங்க கூடலாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. ஸோ இவங்களுடைய செலிப்ரேஷனும் ரொம்ப செமையாக இருந்தது. இவங்களுடைய ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியோடைய ஒரு தெலுங்கு படம் நடிச்சதாங்க பார்த்திங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருச்சு. சொல்லப்போனால் விஸ்வாசமே 3 வித வெர்ஷனில் அவங்களுக்கு ஹிட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.